அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னடா டோச் அடித்து பேசுகிற அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமேல் அப்படித்தான் பேச வரும் போல தெரியுது. இருளில் மூழ்க போகும் குவைத், பல இடங்களில் இனி வரும் நாட்களில் மின்சாரம் தடைப்படும், பல வீடுகளில் மின்சாரம் இல்லாத நிலைமை உருவாகும். அன்பார்ந்த உறவுகளே, பல இடங்களில் இப்போ மின்சாரத்தை கட்டுப்படுத்துகிற வேலையும் தடை செய்கிற வேலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மின்சார அமைச்சகம். இன்னொரு முக்கியமான தகவல், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சரியா காலையில் வந்து புதிய மீட்டர், அதாவது மின்சாரத்துக்குரிய அந்த புதிய மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க. அந்த மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா காலையில் பாபா என்ன செஞ்சார், உடனே பேலன்ஸ் இருக்கக்கூடிய உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணினார். அப்போ என்ன அது, இந்த மனுஷன் எப்படி பதறாரு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு சரி வாங்க பாபான்னு கூட்டிக்கிட்டு உடனே போனேன். மின்சார அமைச்சகத்துக்கு போய் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லா பேலன்ஸையும் கட்டிட்டு கார்டில் எல்லாத்தையும் காட்டிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்தார். இதற்கு இதுதான் இப்போதைய புதிய எலக்ட்ரிக் மீட்டர். வாட்டருக்கும் சரி, தண்ணீருக்கும் சரி, எலக்ட்ரிசிட்டிக்கும் சரி, இந்த மாதிரி புதிய மீட்டர் போட்டுருவாங்க. பழைய அந்த இப்படி அந்த ரவுண்டு சுற்றிக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி ரவுண்ட் சுற்றுற மீட்டர்லாம் கழட்டிட்டு புது மீட்டர் போட்டுறாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்லேயும் போட்டுருந்தாங்க. சரி, பாபா கிட்ட என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இனி நீங்கள் இந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க தானே, ரீசார்ஜ் இருக்கும் வரைக்கும் அந்த மாதத்துக்கு வேலை செய்யுது. ரீசார்ஜ் முடிஞ்ச பிறகு இன்டர்நெட் வேலை செய்யாது இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண தான் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்குதாம் இந்த மீட்டரில், இந்த புதிய மீட்டரில். ஒருவேளை நீங்கள் ஒரு மாதம் சரியாக அந்த மாதாந்த முறை அந்த கரண்ட் பில்லையோ அல்லது தண்ணீர் பில்லையோ நீங்கள் கட்டாத பட்சத்தில் உடனடியாக மின்சாரம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மீட்டரை ஸ்டாப் பண்ணிடும். அந்த மீட்டர் வந்து மின்சாரத்தை நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட்டை பண்ணின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதை வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு செட்டிங் வரப்போகுது. குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங்களுக்கு, அத்தனை வீடுகளுக்கு இந்த புதிய மீட்டர் பூட்ட போகிறாங்க. அப்படி பூட்டும் பட்சத்தில் இனி வரும் நாட்களில் எந்தெந்த வீடுகளில் ரொம்ப நாளாக மின்சார பில்லை கட்டாமல் வச்சுருக்காங்களோ, நான் கடந்த காலங்களில் லோன் பற்றி ஒரு கதை சொன்னேன்னா, லோன் வாங்கிட்டு குவைத்திகள் கட்டாமல் விட்டுருவாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தள்ளுபடியாகும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் தள்ளுபடியாகும், சிலருக்கு வந்து அது வாரண்ட் ஆகும் அப்படின்னு. அது மாதிரி இந்த மின்சார தண்ணீர் பில்லும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பில் எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், இனியாவது சரியாக கட்டியாயோ அப்படின்ற மாதிரி சும்மா தெரியாதா அப்படி பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க. ஆனால் இப்போ அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. பில் கட்டலையா, மின்சாரம் கட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெப்பம் அதிகரித்து இருக்கிறதால இன்றைக்கி 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து பதிவாகி இருந்துச்சு பல பகுதிகள்லையும். என்னால் கூட அந்த காட்சியை பார்க்க முடிந்தது என்னுடைய வண்டியில். இது 52 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு 52 டிகிரி செல்சியஸ். அது எத்தனை மணின்னு நினைக்கிறீங்க? சரியாக மத்தியானம் 13:49னா 1:49, சரியா 1:49க்கு 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து வரதால் இனி வரும் நாட்களில் இந்த ஜெனரேட்டர் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, நான் இங்கே இருக்கிற எல்லாமே இயந்திரம், அதாவது டீசல் மூலமாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இப்படி இருக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயந்திரம் வெப்பம் அதிகம் இல்லையா, சூடு ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், கடைசியில் அந்த மெஷின் வந்து தீப்படிக்கலாம், வெடிக்கலாம், எரியலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும். அதனால் இப்போ மின்சாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பல இடங்களில் மின்சாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி வரும் நாட்களில் இடைக்கிட மின்சாரம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் ஜெனரேட்டர்கள் அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்களை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதே மாதிரி முனிசிபாலிட்டியும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மொத்தமாக வீதிகளில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற கூடாரமாக இருக்கட்டும், அந்த வேலியாக இருக்கட்டும், ஹாரிஸ் ரூமாக இருக்கட்டும், இந்த தகரத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற கூடாரங்களாக இருக்கட்டும், திவானியாக எல்லாமே அகற்றணும்.
அப்படி இருந்துச்சுன்னா 2 வாரத்தில் வந்து ஜேசிபியை போட்டு மொத்தமாக அடித்து நவத்திட்டு போயிடுவாங்க. இன்னொரு செய்தி ஒன்றும் இருந்துச்சு, அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு அப்புறமா. பர்வானியா கவர்னரேட்டில் இன்றைக்கி போய் பல இடங்கள்லையும் மின்சாரத்தை துண்டிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் கடைசியில் டச் பண்ணுறேன் பாருங்கள்.